சரி, இப்போ இந்த 2 சம்பவங்கள பார்த்துட்டோம். இதுதான் நம்ம அகம்புறத்துல நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எப்படி ஒப்பிட்டு எப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க என்பதை இலங்கை இதுல உன்னதமான இந்த ராவணருடைய ராஜ்யம் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா புரிய வைத்தது. இப்போ நாங்கள் கர்நாடகம் நம்ம போனோம் இல்லையா, அது ஆந்திரா போனது எல்லாமே வந்து ஒரு கேப் இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு காலகட்டம், தம்பி சரி நாங்களும் சரி இது என்னமோ இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து எங்ககிட்ட எங்களை கூட்டிகிட்டு போனவங்க சொன்னது, ஜெயக்குமார் அண்ணனும் சொன்னது, அது காதுன்னு. அந்த காது தான் அங்கே இருக்கு. அந்த காது உள்ளுக்குள்ள ரகசியம் மாதிரி தான் இந்த ரகசியம் நம்ம காதுக்குள்ள போகும். அந்த மாதிரி தான் ஒரு புனையப்பட்டது. ஆனா அது ஆத்மலிங்கம்ன்றத தம்பி நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம். கடைசியில போனா முகுடேஸ்வரர் கோயில் அந்த சரித்திரமே இருக்கு. அதுதான்யா இது அப்படின்னு. இந்த முகுடேஸ்வரர் இதையும் ஒண்ணு சேர்க்க தெரியல. ஆனா நமக்கு அது தம்பி ஈஸியா இது காது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, இது அந்த சக்தியுடைய காது தான் இது. இதுதான் ஆத்மலிங்கம் ராவணன் கொண்டு வந்தது. அந்த அதனால இந்த மாதிரியான ஒரு அகம்புறம் சார்ந்த ஒரு புரிதலை பேரரசர் ராவணேஸ்வரர் வந்து அற்புதமாக காட்டுறார். இப்ப தெரியல, எத்தனையோ ராமன் வரலாம். அடியனுடைய அனுபவத்துல அது மிகைப்படுத்துறோனோ இல்லையோ, ராவணன் ஒருத்தங்க, அவரு ஈஸ்வரன், ராவண ஈஸ்வரர் என்பது பொருத்தம். இப்போ உங்களுடைய இதை கேளுங்க. என்ன திருக்கோபன் அங்கேயும் இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த காது வடிவுல வந்து உள்ள போனோம்னாக்க ஒரு மலை அமைப்பான். கோயிலே வந்து சின்ன குன்று மாதிரி ஒரு அமைப்புல தான், அது மேலதான் கோயிலே இருக்கும். அங்க என்ன போய் பார்த்தோம்னா அந்த காது மாதிரி அமைப்புலயே வந்து ஒரு 3 பக்கமும் வந்து அந்த கல்கள் வந்து பாறைகள் இருக்கும். அதுலதான் வந்து ஒரு சொனைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தீர்த்தம். அதே அந்த காதுக்குள்ளேயே அந்த தீர்த்தாங்க கோகர்ணீஸ்வரர். அதேதான் இங்க நம்ம கோகர்ணத்துலயும் இதுவும் வந்து அங்க வந்து இந்த காது இதுவும் வந்து அந்த ஒரு பசு வந்து அங்க இது பண்ண மாதிரி அங்க ஒரு வரலாறு இருக்கு. அதான் இப்போ வரலாற்று கதை மாதிரி போன செவிவெளி செய்தியா ஒவ்வொரு புராணம் மாதிரி சொல்லப்பட்டாலும் கூட, ஆனா ஒரு யோகியின் பார்வையில் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அப்போ பார்க்கும்போது இது ஒரு புரிதல். அரைக்காசம்மன், ஆமா, அந்த கோயில அரைக்காசம் சொல்றது வந்து அந்த மாதிரி ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த அரைக்காசம்மனை வேண்டிக்கிட்ட தொலைஞ்ச பொருள் கிடைக்கும் அப்படின்னு. ஏதாவது ஒண்ணு நம்ம மறந்து வச்சுட்டோம், எங்கேயே தொலைச்சிட்டோம்னா அதுக்கு ஏதாவது நான் வந்து ஒரு இது பண்ணிடுறேன், எனக்கு அந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அந்த கோயில் தான் கோகர்ணேஸ்வரர். அதே கோகர்ணேஸ்வரருக்கு ஆத்மாவுக்கும் ஒரு தொடர்பு. ஒருவேளை இதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதை சொல்லிட்டாங்களோ என்ன தெரியல. இந்த வழியா போன பக்கம் தானே, அதனால அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி நம்ம வராகமூர்த்தி சொன்ன மாதிரி தான், இங்க வசதி வாய்ப்புகளை வந்து எதுக்கு கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி பிரம்மத்தை அடையிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, உணர்றதுக்கு. அப்பத்தானே சரணாகதி அடைய முடியும். இல்லை சும்மா சரணாகதி போய் அடைஞ்சிட முடியுதா? வேற நீங்க தான் விவாதம் பண்ணணும். யார் விவாதம் பண்றா முன்னால வந்து உட்காந்துக்க, அங்கிருந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பெரிய சந்தேகமா இருந்துகிட்டே இருக்கான். அதாவது உணர வைக்கிற முடியுமா? சாமி எல்லாத்தையும் உணர வைப்பாரு, உன்னால உணர முடியுமான்றதுதான் தெரியல. இந்த சாக்லேட்டு கொடுத்து உணர வச்சாருல்ல, இலங்கை திருகம் அது உணர்ந்து அது நிலைக்கிறதுக்கு என்ன செய்யும்? என்ன உணர்ந்துடும். திருப்பியும் அந்த இயல்பு வழிக்கு தான் வருது. உண்மை என்ன தெரியுமா, நமக்கு இங்க கடமைகள் இருக்கு.
இந்த சரீரம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நமக்கு கொடுத்துட்டு எடுக்கிறாங்கன்னா நம்மளை மேல்நிலைப்படுத்தும். இங்க நம்ம இல்லேன்னு சந்தேகத்தோட ஓடுறோம்னு வைங்களேன், உங்களால ஈஸியா போக முடியாது. நான் காமிச்சேன்ல உனக்கு. எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? அதான் நம்ம விட்டுருங்களேன், நம்ம ரெண்டையும் ஒரே கை தானே உருவாக்குது. நம்ம அப்படி எடுத்துட்டு போவோமே, ஏன் அது ஒரு கை, இது இப்படியும் ஒரு கை, இப்படிப்பட்டவன் இப்படியும் போவான் இப்படியும் போவான். அதுதான் சொல்றேன், இது நம்ம செய்யல, இது அந்த கை தான் முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்றது. அதுதான் சொல்றேன் இல்லையா, இத ஆழமா உணரணும். நம்ம ஒரு இலக்கு, நமக்குன்னு ஒரு பார்வையை நீங்க உருவாக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படித்தான் தெரியும். நீங்க உங்கள்ல இருந்து பார்க்காதீங்க, அதுல இருந்து உங்களை பாருங்க. எல்லாத்தையும் நம்ம பார்வையிலேயே பார்த்து பழகிட்டோம். நம்ம அறிவு என்ன அவ்வளவு பெரிய புரிதலுக்குள்ள அறிவா? நம்ம சிற்றறிவு. அது என்னன்னா, இப்போ எல்லாமே பிரம்மத்திலிருந்து தானே நம்ம வந்தோம். நம்ம பிரம்மத்திலிருந்து வந்த அந்த பிரம்மஸ்வரூபமான ஒரு ஆழ்மனம் உள்ள இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த தடுமாற்றம் வராது. இப்ப நீங்க உணர்வுலயே இருக்கீங்க, உணர்வு மனசுலயே இருக்கீங்க, அதுக்கு நீங்க பதில் தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதனால அது மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாற்றங்கள் அதுவும் மாறுது, நீங்களும் மாறுறீங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் தர்றேன். இப்போ மாயைன்னு சொல்ற ஒரு பொருள் இல்லாதது இல்லை, நிலையானது இல்லை, அவ்வளவுதான். மாயைன்னா என்ன? இல்லாத ஒண்ணு இருக்கிறது மாதிரி தோன்றது மாயை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது பொய்யோ கற்பனையோ அப்படியெல்லாம் இல்லை, நிலையானது இல்லை. ஒரு இன்பம், இப்போ நமக்கு ஒரு பெரிய இன்பம் இல்லைன்னா பெரிய துன்பம், ஒரு மரண சம்பவம், நம்ம தாயோ தகப்பனோ ஒரு மரண சம்பவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம், ஒரு நாள் சாப்பிட கூட மாட்டோம், இல்ல ஒரு வாரம் கூட வச்சுக்க, ஒரு மாசம் சாப்பிடுவோம், ஒரு வருஷம் நினைவாவே இருக்கும், 10 வருஷம் சென்று கேட்டா என்ன செய்யும்? அப்ப இது மாயை, இப்படித்தான் மாயை. மாயை என்பது இல்லாத, ஆனா இருந்தது நிலையானது எது எதெல்லாம் இல்லையோ அது மாயை. அதே போலதான் இப்ப இதுதான் அப்படின்னா, இத நித்தியமானா உன்னுடைய கர்மங்களுடைய கடமைகளுடைய தன்மை இருக்கிற வர நீ இன்னும் அதுவா மாறவே இல்லையே. என்ன சொல்றாரு சாமி? நம்ம காட்டி கொடுத்துட்டேன், நான் கொடுத்துட்டேன் உனக்கு. நான் சாமியா இருந்த தன்மையை, நான் பாபாஜியா இருந்ததை, நான் மூலனா இருந்ததை, வள்ளுவனா இருந்ததை நான் உனக்கு காட்டி கொடுத்துட்டேன். நீ அதற்கான தன்மையை பக்குவத்துக்கு நீ வரணுமே. இன்னும் அடிப்படையான துவேஷத்தையே விளக்கலையே. என்னடா இங்க போனாலும் இங்கே வர்றேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது ஒண்ணுதான் நம்ம கிட்ட பிரச்சனையே, வேற ஒண்ணும் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம என்னைக்காவது அது வேணும் இது வேணும், எனக்கு ஒரு கார் வேணும் வீடு வேணும்னு எங்கேயாவது நம்ம சாமி கிட்ட சங்கல்பம் பண்ணியிருக்கோமா? எல்லாரோடைய அடிமனசுலையும் கூட அந்த மாதிரியான ஒரு சங்கல்பம் இல்லவே இல்லை. அடியனுக்கு கூட நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாயை நம்மளை நீக்க விடல, அதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டிய. இந்த ஒரு அழுக்கு தான் என்ன, இந்த தாயிட்ட இந்த ஒரே தோஷம்தான் இங்க ஒட்டிக்கிட்டு நிக்குது. இந்த தோஷத்தை விளக்கு, அத ராவணன் செய்யறாரு. இந்த தோஷத்தை விளக்குறதுக்கு தான் அவர் அந்த திரிகோணமலையை செஞ்சாரு. திரிகோணமலையில அவர் எதுக்கு தவம் பண்ணாரு? இந்த தோஷம் நீங்கும். அப்ப தாயை கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? தகப்பன்ட போய் சேர்க்கிறாரு. சதா காலமும் தாயை தகப்பனோடைய சேர்க்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? எந்த இடத்துல எப்படி சேர்த்தேன்ற ரகசியத்தையும் சொல்றாரு.
எந்த வாசல் வழியா போனேன், எது வழியா மீட்டுனேன், இவ்வளவு தெளிவா தானே சொல்றாரு. என்ன சொல்றேன், திரிகோண மலையில உங்களால தவம் பண்ண முடியும். அதுதான் அவரும் இதை தனியா சொல்றாரு. சதா பிரணாமி சதா நீ அவரு ராவணன் சதா திரிகோண மலை தரிசனம். ரெண்டும் ஒண்ணு முடிஞ்சு போச்சே. இந்த திரிகோண மலையில அவர் அந்த திரிகோண மலையில நின்று காமிச்சிட்டாரு, நீ இந்த திரிகோண மலையில நில்லு, முடிஞ்சு போச்சு. இது எப்படியா நிக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்களா? திரும்ப அதான் நீ அடிக்கடி நீங்க சொல்றீங்கல்ல, ஜாக்கிரதை விழிப்புணர்வு. இதுதான் ஜாக்கிரதை விழிப்புணர்வு. விழிப்புணர்வு ஜாக்கிரதைன்னா நீ எதுக்கு வந்தோம், நம்ம என்ன செய்யறோம், அந்த விழிப்புணர்வோட இருக்கியா நீ? நம்ம இலக்கு என்ன? அதான் வராகமூர்த்திய சொன்னது. எதற்காக நான் அந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்தோம்னா, நீ பரபிரம்மத்தை உணர்ந்து என்ன சரணடையணும். நீ வெளியில எது பரபிரம்மம் தெரிஞ்சுட்டியா, எது மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டியா, எது அனித்தியம் எது நித்தியம்னு புரிஞ்சுக்கிட்டியா, இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சு. அப்ப உனக்கு சரணாகதி ஈஸியா வந்துடும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை வசதி வாய்ப்பு. இதை பயன்படுத்துறோமா? இல்ல இல்ல, எனக்கு வியாழக்கிழமை வேலை தோது இல்லை, நான் பரபிரம்மத்தை அன்னைக்கு பார்க்க விரும்பல. நான் நேரம் இருக்க, நேரம் இருந்தா, நேரம் இருக்கும் முதல்ல, நேரம் இருந்தா நான் பரபிரம்மத்தை தேடிக்கிறேன். இந்த ஒரு முக்கியமான வேலை வந்துட்டேன், கரெக்டா நான் கிளம்புனே வந்தான், முடிஞ்சு வச்சு. வந்தவன் பரபிரம்மமா? அப்ப அந்த பிரம்மத்தோடய நீ ஐக்கியமாயிரு. அப்புறம் எதுக்கு இந்த பிரம்மத்துக்கு வர்ற? அந்த பிரம்மத்தோடய நீ ஐக்கியமாயிட்ட, முடிஞ்சு போச்சு. அப்ப சம்சார சாகரத்தை என்ன செய்யற? நீ எப்போ நீ நிஷ்காமியம் பண்ணிட்டியோ அப்பயே நீ பரபிரம்மத்தை உணர்ந்துட்டேன்னு தான் அர்த்தம். பரபிரம்மத்தை உணர்ந்தவன் கர்மம் புல்லா நிஷ்காமியம் தான். அப்ப அவன் குழந்தைய தூக்குற அழுவே கத்துக்கிட்டு போயிருவாங்க. ஒரு நித்திய கடமை அதைத்தான் 6 மாசத்துக்கு முன்னாலே அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அந்த நித்திய நிஷ்காமிய கர்மத்தையும் தாண்டி போய் சாமி நம்மளை பேச வச்சாங்க, அதை உணர வச்சாங்கல்ல. எல்லாத்தையும் ஈஸ்வர சங்கல்பமா பண்ணு, இதையும் நான் ஈஸ்வர சங்கல்பமா பண்றேன், முடிஞ்சு போச்சுல்ல. அந்த பக்குவ நிலை அடைஞ்சிட்டேன்னா உனக்கு இங்க எந்த கர்மமும் இல்லை. எல்லாரும் பரபிரம்மத்தை பார்க்கறீங்க, எல்லாரும் பரபிரம்மம். ஏன் வித்தியாசம் பண்ணாங்க? ஆழ்மனதில் அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன, நீங்க கர்மம் கர்மமே இருக்காதுங்க. இங்க கர்மமே இல்லை. நீங்க எல்லாத்தையும் நான் அப்படி பாக்குறேன்ட்டு திரும்பவும் அந்த கர்மத்துக்குள்ளதான் போறோமே தவிர அங்க இல்லைன்னு எப்போ நீங்க அந்த தன்மை அடைஞ்சிட்டீங்களோ அப்பயே முடிச்சு போச்சு. இத உணர்றதுக்கு தான் மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த கர்மத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப புரிஞ்சுக்குவ, இப்ப புரிஞ்சு இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவ, இல்ல இந்த சந்தோஷத்துல இருந்து நீ விடுபடுவ. ஏதாவது ஒரு நமக்கு இன்னல் இல்ல சந்தோஷம் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ இப்ப வந்துருவ அப்ப வந்துருவேன். அவரு நின்ன இடத்துலதான் நிக்கிறாரு தகப்பன். பாடா நம்ம போல அவரு நிக்கிறாரு, நம்ம போல. நம்ம இந்த உலக மாயையில சிக்குண்டு எனக்கு கடமை இருக்கு, எனக்கு பொறுப்பு இருக்கு, 2 கிலோ பருப்பு இருக்குன்ட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எதையாவது ஒரு சாக்க சொல்லி அது வந்த வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னமா நான் தான் இருக்கேன். உன் பேச்ச உன் புள்ள கேட்குமா? உன் பொட்டாட்டி கேட்பாளா? உன் புருஷன் கேட்பானா? எவனுமே கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டாங்க? அதுதான் விதி. ஏன்னா அது கர்மத்தை அது நிவர்த்தி பண்ணும். ஏன்னா அவசியம் இல்லை. அப்புறம் என்ன நமக்கு பொறுப்பு எல்லாம் வேண்டி கிடக்கு, பருப்பு வேண்டி கிடக்கு. அப்ப நீ முக்காடு போட்டுக்கிற, நீ ஓடி ஒளிஞ்சுக்கிற, எனக்கு கடமை இருக்கு, நான் தான்.
அப்ப பிரம்மம் எதுக்கு? நீயே இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு பிரம்மம்? அப்ப உனக்கு பிரம்மத்தையும் புரிஞ்சுக்கல, உன்னையும் புரிஞ்சுக்கல. அடுத்து வர்றேன். அப்ப ரெண்டுமே உனக்கு புரியல. புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல் செய்யறாங்க இல்லையா, அது எந்த நிலையில இருந்து? எப்ப நீ புரிஞ்சுக்கிட்டே செயலே இல்லையா? நீ என்ன செயலுக்கு வேண்டி கிடக்கு? எப்போ நீ இந்த கர்மத்தை புரிஞ்சுக்கிட்டியோ, இந்த கர்ம தியரி எப்போ உனக்குள்ள வந்துருச்சோ அப்பயே உன்னை கழட்டி விட்டுருவாங்க. ஆமா, ஏன்னா நீ அந்த தன்மைய அங்க விட்டு இங்க அதுவும் இப்ப எப்படி நம்ம ராவணனை நம்மளோட இணைச்சோமோ அதே மாதிரி ஒரு பந்தம் தான் அது, தத்துவம் தான் அது. மகாபாரதம் இங்க ராமாயணம் நடக்கல, மகாபாரதம் நடக்கல, எதுவுமே இங்க கிடையாது, எல்லாமே தத்துவ ரூபம். நீ அங்க சண்டை போட்டானே, அவன் பேசுனான் என்னன்னு நீ அப்படியே கற்பனையிலே இருக்க வேண்டியதுதான். தத்துவமா பார்க்கணும். தத்துவத்துல பார்க்கும்போது நமக்குள்ள நடந்த மகாபாரத யுத்தம், இந்த பஞ்ச பாண்டவர்கள், இந்த 100 நாடிகள், நம்ம உடம்புல எத்தனை 100 பேர் துரியோதனை சகோதரர்கள், இவங்களுக்குள்ள நடக்கிற யுத்தத்தை நீ எங்க வெளியில போய் பார்த்துட்டு இருக்க? அப்ப இந்த புரிதலோடு நீ இவங்க கூட சமன்படுவாய். இந்த புரிதல் இல்லாம வெளியே நடந்துச்சேன்னு நான் என் மனசுக்குள்ளேயே குத்திக்கிட்டு இருக்க கூடாது. இத புரிஞ்சு தாயோட துணையோட நீ ஜெயிக்கணும். இங்க வெற்றி பெற்று நீ வா. சங்கரன் எதுக்காக இங்க சக்தி கிட்ட போய் முருகப்பெருமான் வேல் வாங்கிட்டு வர்றாரு? ஏன் சிவன் கொடுக்க வேண்டியது தானே? தாய்கிட்ட எதுக்கு வேல் வாங்குறாரு? குடுறா, இத புடிடா. ராவணன் செஞ்சதுதானே முருகனும் செய்யறாரு. ரெண்டும் என்ன வித்தியாசம் இருக்கு? நமக்கு வித்தியாசம் கிடையாது, புராணத்துக்கு வேணா வித்தியாசம் இருக்கு. தத்துவத்தை பார்த்துட்டோம்னா இங்க நடப்பதெல்லாம் உள்ள நீ பார்த்துட்டேன்னா வெளியில இருக்கிற மாயை உன்னைய பிடிக்கும். உள்ள அன்னத்தை ருசிச்சுட்டேன்னா இங்க தானம் பண்றதுக்கு என்ன இருக்கு? ருசிக்கிறவரே தானம் பண்ணித்தான். சமாதி யாருக்கு சமாதி வேணும்? கை தூக்குப்பா, தூக்கு பேசக்கூடாது. மனசு எல்லாம் இன்னைக்கு ஐயோ அசிங்கப்படுத்திடுவாங்களே நினைக்க கூடாது. யாருக்கு சமாதி வேணும்? சமாதி யாருக்கு சமாதி வேணும்னா உனக்கு சமாதி. உனக்கு யாருக்கு சமாதி? உனக்குள்ள யாருக்கு சமாதி வேணும்? யாரு சமன் ஆகணும்? நான் எந்த நான் சமாதி ஆகணும்? எந்த நான் சமப்படணும்? உலகத்துல நிறைய அந்த குழப்பம் இருக்கு. நிறைய ஏற்றி வச்ச அறிவுல கொண்டக்க மண்டக்க சமாதிக்கு அர்த்தம் பிச்சு உதறு. சாமியோட பார்வையை தவிர எந்த பார்வையையும் பார்க்க கூடாது. அப்ப சமாதின்னு என்ன? யாருக்கு சமாதி வேணும்? இல்ல எனக்கு சமாதி வேணும் கைய தூக்க சொல்லல. யாருக்கு சமாதி வேணும்? உடம்புக்கா? உயிருக்கா? மனசுக்கா? யாருக்கு சமாதி வேணும்? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் போறோம். இனிமே நீ இந்த வார்த்தையை ஒண்ணு கேட்க கூடாது. கேட்டா அன்னைக்கே சமாதி, அப்பயே சமாதி. அதுதான் யாருக்கு சமாதி வேணும் தானே. அப்புறம் காரியமுக்கே தெரியல, அப்புறம் என்ன காரணம்? காரணம் தெரிஞ்சா தானே காரியம் நடக்கும். யாருக்கு சமாதி வேணும்? என்னத்துக்கு சமாதி வேணும்? எப்படி சமாதி வேணும்? சமாதின்ற வார்த்தை எதுக்கு பொருத்தம்? சரீரம் சமாதியா? அப்ப கொண்டு போய் செத்து போயிட வேண்டியதுதான், கொண்டு போய் வச்சிடலாம்.
செத்தம்னு கொண்டு வச்சிடலாம். ஜீவனுக்கு சமாதியா மனசுக்கு சமாதியா? ஜீவனுக்கா? ஜீவன் சமாதி ஆயுமா? இல்ல நான் கேட்டா திருப்பி திருப்பி விடக்கூடாது. யாருக்கு சமாதி? திருப்பி விட்டுருங்க. அதான் அவங்களுக்குள்ள எனக்கிட்ட திருப்பி விடுது. தப்பா ரைட்டா அடிச்சது வாதம் நான் அடியேன்னு கிடையாது. அவருக்கும் உங்களுக்கும் நடக்கிற யுத்தம் அடியேன்னு வேடிக்கை பார்க்கிறேன். சமாதி நீங்க அதை விட்டுருங்க. எனக்கு சமாதி வேணும்னு கேக்குறீங்கல்ல. நான் சமாதி நிலை உணரணும், தெரிஞ்சுக்கணும், நான் அதுல இருக்கணும் அப்படின்றீங்கல்ல. சமாதினா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நான் கிடைக்குமா கிடைக்காதான்னு கால் பண்ணி எஸ்டிடி போட்டு கேட்டு சொல்றேன். எனக்கு அது தெரியும். இனிமே நீங்க பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தெளிவுபடுத்திடுறீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. மணி 6 தானே. பிரம்மத்துல கலக்கிறது தானே சமாதி. பிரம்மம் எங்க இருக்கு? பிரம்மம்னா என்ன? பிரம்மமா இருக்கும், எல்லாரும் பிரம்மாவா இருக்கும். அதுல இப்ப இந்த உணர்வு இருக்கு இல்லையா? இப்ப இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த உணர்வு முடிஞ்சு அந்த உணர்வு தான் எனக்கு தெரியல. அதுக்கு என்ன சொல்ல வரல. அத பிரம்மமா இருக்கு, அந்த தன்மையை நான் உணரணும். தூக்கத்துல ஒண்ணு இருக்கு, அது எது சொல்றதுதான் தெரியும். அப்ப அது இப்ப இன்னொரு வார்த்தையை வேற போடுறாங்க. நிஷ்டைனா என்ன? இல்ல அது நிஷ்டை தான். நிஷ்டை சமாதி 2 இடத்துல 2 விஷயம் பண்றீங்க. சரி, அதான் நான் தான் சொன்னேன். இப்ப அப்படின்னா என்ன நிஷ்டை? சரி, இப்ப நீங்க திருப்பி வரணுமா வர வேணாமா? இப்ப நீங்க கேக்குற சமாதினா என்னன்னு கேக்குறதுல நீங்க திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப நீங்க நிஷ்டை கேக்குறீங்களா சமாதி கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியும். திருப்பி வர வேணாம் அப்ப அதை எப்படி நான் உங்களுக்கு உணர்த்த முடியும்? முடிஞ்சு போன விஷயத்த நான் உங்களுக்கு எனக்கு உணர்த்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னும் நான் சப்ஜெக்டுக்கு வரல. என்ன, நான் சமாதி நிலைய உணரணும் அப்படின்னா உணரணும்னா நீங்க இருக்கணும், உணர்ந்தவன் இருக்கணும்ல. நீங்க நான் கேட்டுட்டேன், 2த்துல எது வேணும்னு கேட்டேன். சமாதி வேணுமா நிஷ்டை வேணுமான்னு கேட்டேன். அவங்க சமாதின்னு சொன்னதுனால சொன்னேன். உணர்றதுக்கு நீ இருக்க மாட்ட, நிஷ்டையில நீ இருப்ப. இப்போ உங்களுக்கு சமாதி வேணுமா நிஷ்டை வேணுமா? சரி, பாயம் பிடிக்கிட்டு கைப்புள்ள அப்படின்னு பயப்பட வேணாம். உணர்ந்துட்டு செத்து விளையாடுவோமா? ஒரு ட்ரெயின்ல ஒரு பேய் வாங்க செத்து விளையாடுவோம் அப்படின்னு ஆசையா இருக்கும். வாழும் காலத்துல எதுக்கு அப்பதான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியல. அந்த கடமை முழுமையாக சமாதிகள் அப்பனாலும் முழுமையா பார்ப்போம். மறுத்து பழகுன்னு சொன்னாரு, சமாதி பழகுன்னு சொல்லல. அப்ப தெரியலன்னு சொல்லணும். எனக்கு எப்படி அந்த உணர்வுல இருக்கணும்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் யூஸ் பண்றாங்க, என்னென்னமோலாம் அதுக்கு அர்த்தம் சொல்லிக்கணும். என்னென்னமோ அர்த்தம் சொன்ன சரி, அவங்களுக்கு அது சரி. நம்ம யாரையும் குறையாலாம் சொல்லல, அவங்க அளவுல அது சரி. ஆனா நம்ம அளவுல, அதாவது நம்ம குடும்ப அளவுல சரியானதை மட்டும்தானே யோசிக்கணும். அப்படின்னும் போது ஆதியோடு நம்ம சமன்படுது. ஆதி எது? ஆதி யாரு? எதுல இருந்து பிறந்தீங்க? யார் மூலமா பிறந்தீங்க? நீங்க இருக்கேன்னா யாரு? ராவணை யாருக்கு தர்ப்பணம் பண்ண? யாருக்கு அந்த இதை பண்ணுனா? யாரு வர்ற? யாருக்கு தோஷம் கழிச்சான்? இங்க இல்ல பாப்பா, இங்க. அப்ப தாய் யாரு? ஆதி யாரு? நீ எங்கிருந்து வந்த?
நீ நானுன்னு ஒண்ணு இருக்கேன்னா அந்த நான் எங்க இருந்து வந்துச்சு? மனம் எது? மனம்னா எது? மனம் என்னவா இருக்கு நமக்குள்ள? ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியில வாயுல கலந்தா போதும்ல, அதான ஆதி. அதோட நீ சமமாயிரு. அதத்தான் சொல்றேன், அதுதான் சமாதி. இதுதான் இந்த கர்மத்தை தான் டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆதி நீ எங்கிருந்து வந்த? ஆதி தாயிட்ட இருந்து வந்த ஜீவசக்தியான வாயுல இருந்து நான் உற்பத்தி ஆச்சு. இந்த நான் ஆதியில போய் ஒடுங்குது, சமாதி. அப்ப நீ திரிகோணமலையில நின்னுட்டேன்னா முடிஞ்சு போச்சு இல்ல? நான் அதுதான் கேக்குறேன், நிஷ்டை வேணுமா சமாதி வேணுமா? என்ன சரி, இப்போ நிஷ்டைக்கும் சமாதிக்கும் முதல்ல இது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆரம்பத்துல தெரிஞ்ச அந்த கூற்று சரி. அதாவது நான் போயிட்டு திருப்பி வரணும், அதை உணர்ந்துட்டு வர்றதுக்கு பேரு நிஷ்டை. நான் அதுவாவே இருந்தா போதும், நான் திரும்பியே வர வேணாம், அப்ப அது சமாதி. இந்த நிஷ்டை எங்க முடியுது அப்படின்னா, ஜீவசக்தியான வாயு ஜீவன்ல போய் ஒடுங்கிருச்சு. ஒடுங்குனது திருப்பி வந்துருச்சு, பிரம்மத்துக்கு போல. பிரம்மத்துக்கு போகல, ஜீவனோட முடிச்சுட்டு இந்த யாத்திரையை முடிச்சுட்டு வந்துருச்சு. எப்ப அது பிரம்மத்துக்குள்ள போயிருச்சோ அப்ப அது சமாதி நிலை. அப்ப இது போய் திரும்பி வந்துச்சு இல்லையா, இது நிஷ்டை நிலை. இப்ப நீங்க ஆதி எது, நான் யார்? இப்ப ராவணன் யாரு, ராவணனோட தாய் யாரு? இதை புரிகிறதுக்காக பார்த்துக்கங்க. இப்போ புருவ மத்தியத்துல தாய் இருக்கா, புருவ மத்தியத்துல தாய் இருக்கா. அந்த தாயோட இருப்பிடம் பீடம் புருவ மத்தி இதுதானே. ஏன்னா இல்லைன்னா தெரியலனாலும் கேட்டுருங்க, இல்லைன்னாலும் அப்புறம் திரும்ப சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னா மன உற்பத்தி ஸ்தானம். ஏன்னா அப்போ நான், இந்த நான்ன்றது புருவ மத்தியத்துக்குள்ள கீழே இருக்கிறதெல்லாம் நான். இந்த நான் ஆதியோட நான் போய் கலக்கணும். போன வாரம் நம்ம ஒரு சம்பவத்தை தொட்டுட்டு வந்தோம். நம்ம புருவ மத்தியத்துல தான் நிக்கணும், மேல போகக்கூடாது, பிரம்மத்துக்கு போகக்கூடாது. ஏன் புருவ மத்தியத்திலேயே நம்ம நிக்கணும் அப்படின்னா, புருவ மத்தியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 5 ஆதாரங்களும் பஞ்சபூதம். புருவ மத்தி ஜீவசக்தியான வாயு மனம், அது ஏகன் 1. இங்க இருந்து 2 பிரிஞ்சிருச்சு. இங்க வரும்போது 5 5 10 மாறிடுச்சு. இப்ப நீ இங்க இருந்து ஏத்துறது எல்லாமே இங்க இருந்து தானே ஏத்துற, விசுத்தியில இருந்து தானே இங்க தானே ஏத்துற. இங்க வர்ற வரைய அது எல்லாமே மெட்டீரியல் கலவை, ஒரு கலந்த கலவை, பஞ்சபூத கலவை. ஆனா இதுல இருந்து நீ மேல போனேன்னா அங்க ஒண்ணுதான் இருக்கும், ஆதி மட்டும்தான் இருக்கும். இந்த பாதி இருக்கக்கூடாது. அப்ப இந்த மெட்டீரியல் கலவையை நீ உச்சந்தலைக்கு ஏத்துனா என்ன ஆகும்? விபரீதமாகுமா ஆகாதா? நான் அப்படியே மேல ஏத்திட்டேன், நான் இங்கேயே நிற்பேன் அப்படின்னா நீ நிக்க கூடாது. நீ நிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீ ஒரு தோஷத்துக்கு ஆளாயிட்ட. அதுதான் ராவண தோஷம். ராவணன் தாய்க்கு தோஷம் வந்துருச்சு. ஏன்னா நீ தாயை விட்டு தகப்பனை போய் பிடிக்கிற. இன்னைக்கு வரையும் தாய் தான் தகப்பனை காட்டி கொடுக்கணும். எதுக்கு இத்தனை சித்தையும் வாளாம்பியை ஏன் கும்பிட்டாங்க? வாழைத்தாய் வாழைத்தாய்ன்னு எதுக்கு உருவுறாங்க? அவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்க, அவ்வளவு பூஜா முறைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம புறமும் சரி, இந்த உலகமும் சரி, அகமும் சரி, தாய்க்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க?
ஏன்னா நீ தாயை கடந்தா தான் தந்தைகிட்ட தாய் தான் காட்டி கொடுக்கணும். அவ போய் ஒடுங்கினதுக்கு தான் நீ ஒடுங்க முடியும். ஜீவசக்தியான வாயு ஒடுங்கலைன்னா ஒடுங்கிட முடியுமா? அதனாலதான் நம்ம போயிட்டு திருப்பி வரோம். நம்மளால ஏன் அனுபவம் பெற முடியாம போகுதுன்னா, இன்னும் நம்ம தாயிட்டே சரணடைய முடியல. அப்புறம் பிரம்மத்துல எங்க சரணடையுது? நம்ம சரணடைய வேண்டியது நம்ம தாயிட்ட தான். அப்ப தாயிட்ட நீ சரணம் அடைகிறது உன்னை அறியாமல் தூக்கத்துல மட்டும்தான் நடக்கும். அப்ப தாயிட்ட சரணம் அடைஞ்ச உடனே மனம் ஒடுங்கிறது, இல்லாம போயிருது. தூக்கத்தின் போது ஆழ்ந்த தூக்கத்துல மனம் வேலை செய்யல. அப்ப ஜீவ நிலையில மட்டும்தான், தகப்பன் ஸ்தானத்துல மட்டும்தான் இருக்கும். நமக்கு பசி, தாகம், மூப்பு, மரணம், சாக்காடு என்னன்னு இல்லை. எப்போ நீ நான்ற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சோ அப்ப எல்லாமுமே வந்துச்சு. நீ கர்மம் செய்ய கடமைப்பட்டவனா ஆயிட்ட. இங்க கர்மம், நீ நான்ற ஒரு தன்மை உனக்குள்ள வந்துருச்சுனாலே நீங்க கர்மம் செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நான் செத்து போயிருச்சு, நீ செத்துட்டதுக்கு அப்புறம், நான் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன கர்மம் இங்க இருக்கு? நான் செத்தா கர்மம் செய்ய முடியுமா? நானே இல்லை, அப்புறம் எங்க கர்மம்? அதைத்தான் சொன்னேன், தாயிட சரணடைஞ்சு. நம்மளை மேய்க்கிறது தானே தாயோட வேலை. இந்த தருதலை பேவிலை 5 பேவிலைகளை மேய்க்கிறதுக்கு தானே தாய் வந்திருக்கா. தாய் தேவைப்படுது. இந்த 5 பேவிலை இல்லைன்னா அப்புறம் என்ன? தாய் பேசாம தகப்பனோட கூடி வாழ ஆரம்பிச்சிருவாள்ல. பள்ளியற பூஜை நடந்தது இல்லை. அப்ப அங்க போய் ஐக்கியம் ஆயிடுறாங்க. இந்த நிலை நிஷ்டை எப்போ உன்னால திரிகோணமலை ஏறி நின்னு உன்னால தரிசனம் பெற முடியுதோ அப்போ நீ நிஷ்டைக்கு தகுதியானவன். அந்த நிலை உனக்கு கிடைக்கும். ஒரு வெந்நீர் ரூட்ல இருக்கும் போது அமிர்த நிலையை காட்டி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுதுன்னா உள்ள ஏற்படாமையா இருக்கும், வரும். ஆனா இந்த நானுக்குள்ள நீங்க திருப்பி வெளியில வர்றோம் பத்தியா, திரும்பவும் நான் வர்றேன். ஏன்னா இந்த உணர்வை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வெளியில வந்துடுறேன். நிஷ்டைக்கு மட்டும்தான், நம்ம நிஷ்டை மட்டும்தான் பழக முடியுது. சமாதி நிலைக்கு பழகும் போது அங்க சரீரம் ஒரு இடத்துல வச்சுட்டு மூச்சடக்கியிருந்தேன் 3 யுகமாக. அப்ப காலம் நேரம் எதுவுமே இல்லாத ஒரு கடந்த நிலை. ஆனால் இந்த பஞ்சேந்திரியங்கள் செயல்படாமல் உன்னால தாயிட்ட சரணடைய முடியுமா? அப்போ உனக்கு இந்த கேள்விக்கு பதில். அப்போ உனக்கு இங்க நான் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன இங்க கர்மம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்போ உனக்கு நீ நித்திய ஆனந்தனா ஆயிடுற. அப்ப நம்ம இங்க இந்த நிலையை நான் எப்படி அடைகிறதுன்னா, எப்போ இந்த விருப்பு வெறுப்பான இந்த மாய உலகத்துல இருந்து விருப்பு வெறுப்புகளை எப்போ கடந்து போறோமோ, எனக்கு இங்க தேவையும் இல்லை, எனக்கு இங்க தேவை இன்மையும் இல்லை, ரெண்டுமே எனக்கு கிடையாது. ஈஸ்வர சங்கல்பம் இருக்கு. ஏன்னா இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரத்துக்குள்ள மனம் இருக்கு. அதனால எனக்கு ஈஸ்வர சங்கல்பம் இருக்கு. அந்த சங்கல்பத்தை நான் செய்கிறேன். கோயில் கட்டுற கூட்டத்துல போய் ஒரு ஞானி கேட்கிறாரு, என்ன செய்யறாரு? வயிற்று பொழப்புக்கு கல்லு சுமக்கிறேயா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தர்கிட்ட கேட்டா, இதை வாங்கிதான் நான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்றான். ஒருத்தன் என்ன சொல்றான், என் பொழப்ப பார்க்கறதுக்கு எனக்கு என்னால முடியும், இதைத்தான் நான் பார்த்துதான் என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவனுடைய கஷ்டம் பெயர் சொல்றான். இறுதியா ஒருத்தன்ட்ட போய் கேட்டுட்டான், என்ன செய்யறாரு? ஈசனுக்கு கோயில் கட்டுற புனிதமான கைங்கரியம் செய்யறேன்.
இது யாருக்கு விடுதலை கொடுக்கலாம்? அவ்வளவுதான் ஞானம். அப்ப எல்லாத்தையும் நீ ஈஸ்வர என்னால விடுபட, எனக்கு கடமை இருக்கு, எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும் எதுக்காக உன்கிட்ட சில பொறுப்புகளையும் கடமைகளையும் ஒரு காலகட்டம் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதை பற்றற்ற தன்மையில தான் உன்னால நீ கொண்டு போகணுமே தவிர, நான் தான் நீ செயினை போட்டு பூட்டை போட்டு பூட்டி வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? நீ இல்லாம அது நடக்குமா நடக்காதா? என்னை என் தகப்பையும் விட்டுட்டு சாகும்போது 5 வயசு உட்காந்து பேசுறேனே, இவ்வளவு ஞானத்தை போதிக்கிறாங்களே. தகப்பன் இல்லைன்னா பிள்ளை எப்படி வளரும்? இந்த வளர்ந்து வந்து நிக்கிறேன். 45 ஆண்டுகள் என்னை உயிரோட வச்சிருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் இந்த அடிப்படை மீண்டும் மீண்டும் சாமி எதற்காக முதல் பக்கத்திலேயே இந்த துவேசாதிகளை அறுத்து வேற நாசம் செய்யறதுன்றார்னா, இந்த உலக மாயை என்ற பற்றிலிருந்து நீ விடுபட்டுவா. நீ சொல்லிக்கிட்டே இருக்கல, இது என் கடமை, என் உரிமை. அது என்ன செய்ய? அவர் பாவம், அவர் என்னதான் செய்வாரு? உனக்கு எல்லாத்தையும் சுட்டி காட்டதான் முடியும். தொட்டும் காமிச்சாச்சு, பல பேரை சுட்டியும் காமிச்சாச்சு, இப்படிப்பட்ட தருதலையில கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லியும் காமிச்சாச்சு. எடுத்துக்கலைன்னா என்ன செய்யறது? நான் தான் அப்ப நீயே பாருப்பா அப்படின்னு விட்டுட்டாரு. அப்புறம் எப்படி நான் அதுவா மாறணும்ட்டு இங்க சொல்லிட்டு அங்க போனோன்னு ஐயோ இத்தனை பேர் போன போட்டு நாளைக்கு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வந்துடுறேன், கொடுத்துட்றேன், ஏற்றி விட்டுறேன், கொடுத்துருவாங்க. பிரம்மம் கிளுகிளுன்னு கொடுத்துரும். நான் குறை சொல்லலை, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். அடியனுக்கும் சேர்த்துதான். இந்த பக்கம் சாமி மட்டும்தான் உட்கார்ந்துருக்காரு, அந்த பக்கம் தான் நம்ம உட்காந்து. அதனால இந்த நிலை இருக்கிறவரை பிரம்மத்துக்கு தெரியும், இந்த இயற்கைக்கு தெரியுது யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு அதுக்கு தெரியும். அதற்கான தகுதியை வளர்க்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். அந்த நிலைக்கு நீ வந்துட்டா போதும், உனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. அது ஏன்னா நீ அதுவா இருக்கும் போது அது உனக்கு புரிய வச்சிடாதா? அந்த பகுதிக்குள்ள நம்ம போறதில்லை. புத்தனும் பல மகான்களும் போன பகுதிக்குள்ள போக ஆசை இருக்கு, ஆனா அந்த தகுதி மட்டும் நமக்கு கிடையாது. அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கான எண்ணமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. எனக்கு எல்லாமே வேற வேறையா தான் தெரியுது. எதுனா பார்த்தாலும் கலாணி பேலா தெரியுது, ஈஸ்வரன் மாதிரி எனக்கு தெரியல. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பேரும் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்துட்டுவான்னு அனுப்புன மாதிரி ஆச்சாரியார் நம்மளை அனுப்பிச்சு விட்டாரு. நமக்கு எல்லாம் கலாணி பேலா தானே தெரியுறாங்க. நம்ம என்ன தர்மனா? இந்த உலகத்துல அயோக்கியனே இல்லை, எல்லாமே புண்ணியவானா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி தெரியல. எப்போ தெரியும்? அப்போ உனக்கு அந்த நித்தியமா இருக்கும். அப்ப உண்மையிலே இதை யாரும் சொல்லி கொடுக்க முடியாது, யாரும் போதிக்க முடியாது, தொட்டு காட்டவும் முடியாது. நீ அந்த தகுதிக்கு வந்துட்டேன்னா அதுவே உனக்கு அதுவா மாறி. இவ்வளவுதான், இதுதான் நிதர்சனம். இதை எந்த குருமார்கள் வேணாலும் அவங்க சுயலாபத்துக்காக சொல்லலாம், இல்ல மகான்கள் சொல்லலாம். ஆனா அவனுக்கு அந்த தகுதி இருந்தா மாத்திரம்தான் அந்த கைலாயநாதனே கூட அதை காட்டி கொடுப்பாரு, இல்லைன்னா இல்லை. அவனுக்கு அந்த தகுதிக்கு வந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு ராவணன்னா யாருன்னு கேட்டவனே சொல்ல தெரியுது இல்ல, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதுனால தானே சொல்ல தெரியுது. இல்லாதவங்கிட்ட போய் கேட்டா தசவாயுக்கள் அது என்னது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க நம்ம கிட்ட. அப்ப தசவாயுக்கெல்லாம் என்ன, சுருமுனைனா என்ன, 10வது வாசல்னா என்ன, தாயினா யாரு, தகப்பன் யாரு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு.
அதனால உங்களுக்கு சொன்னா புரியுது. அப்ப அந்த தகுதியை வளர்த்தீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க எதுவா ஆகணுமோ முதல்ல அதற்கான தகுதியை உருவாக்கிங்க. அதனாலதான் அந்த ஆள் ஒதுங்கிட்டாரு. நான் உனக்கு காட்டி கொடுத்தோன்னே என் வேலை முடிஞ்சு போச்சு, என்னைய குரு குருன்னு பின்னாலேயே முறுக்கிக்கிட்டே வராத, என்ன ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கணும், என் பொழப்ப பார்க்க நான் போறேன், உன் பொழப்ப நீ பாரு, என்னையே சுத்திக்கிட்டு தெரியாத என்னாரு. எங்க சமாதியில போய் கீழே தொட்டு கும்பிட்டுருங்க பார்ப்போம், தூக்கி வெளியே எரிஞ்சிருவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. அவர் வேலையை அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு, உன் வேலையை பாரு. இதேதான் பழனி ஆசிரம செக்ரட்டரி, அதை உருவாக்குனவர் திருவண்ணாமலைக்காரு, ஜமீன் பரம்பரை. அவரு சமாதி ஆயிட்டார். அவரு சாமி காலத்து, அவரு சாமிகிட்ட உபதேசம் வாங்கி நல்ல அப்பியாசியா இருந்தவர். சாமி திருவண்ணாமலைக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சாமியை பார்த்தானே எல்லாரும் சாமி கூடயே இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அவர் எங்க போனாலும் பின்னாலேயே போறது. இதை விட சாமி சரி வந்து தொலைங்க அப்படின்ட்டு வேற வழி இல்லாம போறாரு. அந்த அவர் பேரு நல்ல தற்சமயம் வரல, ராஜுலுன்னு ஒரு கடைசி 2 எழுத்து. அவருடைய படம் பழைய இதுல இருந்துச்சு, இப்போ அடியன் கண்ணில் சிக்கலை. அப்ப அவரு வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரல, ஆனா சாமி அந்த வீதி வழியா தான் போறாரு, வரல. இவங்களுக்கெல்லாம் கூட சாமி கூட வந்தவங்களுக்கெல்லாம் பயங்கர கடுப்பு. சாமி வர்றாரு, இந்த பேவுல வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு வெளியில கூட வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு. சாமி பார்த்தீங்களா, அவன் என்ன ஒரு இது பண்றான் பாருங்க, வந்திருக்கீங்க, அவன் எந்திரிச்சு வரல. சாமி திரும்பி எல்லாரையும் பார்த்தானா, பார்த்துருக்காரு. அவன் ஒருத்தன் தாண்டா நான் சொன்னதே செய்யறான், நீங்கெல்லாம் தருதலை பேவலையே, ஏன்னா நான் சொன்னதை செய்யாம ஏன் பின்னால வந்துகிட்டு இருக்கீங்க. அவன் நான் சொன்னதை உள்ள உட்காந்து போய் பாரு, அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உள்ள போய் பாரு அடி. அவன் தாண்டா என் பிள்ளைங்க. இந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, நீ என்ன கேட்கிறியோ உன் சிற்றறிவுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணம், சர்வசாதாரணம். இந்த நிலையெல்லாம் நம்மளால இந்த எப்ப நீ திரியோண மலையில நின்றுட்டியோ அன்னைக்கே அந்த ஆதியோட சமம் ஆயிட்ட. அதற்கு அப்புறம் நீ ஒன்னும் சமமா இருக்கு. எப்போ ஒரு யதார்த்தம் தான் நிதர்சனம். ஒரு நித்தியம் எது தெரியுமா? எது உன் யதார்த்தத்துல இருக்கோ அது மட்டும்தான் நித்தியம். நீ எதையோ ஒன்னு சூழ்நிலைக்காக ஒன்னு செய்யறேன்னு சொன்னா அது அனித்தியம், அதுதான் மாயை. அப்ப என் யதார்த்தத்துல என்ன இருக்கு அதை மட்டும் நீங்க சிந்திச்சா போதும். இப்ப இது திரிகோணமலை வந்து யதார்த்தம், எல்லாராலையும் முடியக்கூடியது. எனக்கும் சாத்தியம், உனக்கும் சாத்தியம், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சாத்தியம். அப்ப இது நித்தியம், அதுதான் ஆதி, இதுதான் ஆதி. இதோட சமமா உன்னால நீண்டு நிக்க முடிஞ்சிச்சா உனக்கு சமாதி கை கூடிருச்சு. உன்னால நிக்க முடியல, என் மனசு வெளியே போயிடுச்சு, அங்கிட்டு போயிட்டு வருது. அப்ப உனக்கு சமாதி கை கூடல. உனக்கு எப்ப நிக்க, எதுக்காக மனசு இப்ப கேட்கலாம், போகுதே என்ன செய்ய அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல சும்மா கேளுங்களேன், அவ்வளவுதான். ஏன் போச்சு? வெறுப்பு, ஏதோ ஆசை, ஏதோ வெறுப்பு. வர்றேன்னு சொல்லி பாரு, இன்னைக்கு மணி 6 ஆச்சு, அந்த பேர்ல வரவே இல்லை, அவனை நாளைக்கு வச்சுக்கிறேன், ஒண்ணு வெறுப்பு. இல்ல அப்படின்னா வெறுப்பு, யாரும் அங்க இருந்திருந்தா அப்படின்னு வெறுப்பு. இந்த 2 நிலைக்கு தானே அது தாய் வெளியே உன்னை கூட்டிட்டு போனா. இல்லைன்னா தாய் உன்னை எதுக்கு கூட்டிட்டு போறா? அப்ப நீ ஆதியோட தானே இருந்த, தாயோட தானே இருந்த, அப்புறம் என்ன வேண்டி இருக்கு? இப்ப உனக்கு புரியுதா புரியலையா? நீ சமாதியில இருக்கியா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு தொட்டு காட்டு, உனக்கு தொடவே வேணாம், நீ அதுவா தானே இருக்க. இல்லைங்க எனக்கு ஏற்புடையல அப்படின்னா பார்ப்போம்,
ஒண்டி கொண்டு இறங்கி பார்ப்போம். வேற டைம் ஆயிடுச்சு. என்ன ஆத்மா ராவணேஸ்வரன்.